எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், ஒரு ஆண் ஜாதகம், ஒரு பெண் ஜாதகம், கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம். அவருக்கு திருமணமாகி ஒரு 1.5 வருடம், அதாவது ஒன்றரை வருட காலத்தில் அவருக்கு குழந்தை பிறந்துள்ளது. ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது. அவருக்கு திருமணம் தாமதமாக அமைப்பு. இருவருக்குமே திருமணம், பெண்ணுக்கு 30 வயது ஆகி தான் திருமணம் நடந்தது. அதேபோல் ஆணுக்கு 33 வயது முடிந்து 34 வயது ஆரம்பிக்கும் போது தான் அவருக்கு திருமணம் நடந்தது. தாமதமான திருமண அமைப்பு. ஆனால் குழந்தை பாக்கியம், உடனே குழந்தை பாக்கியம் பிறந்துவிட்டது. அவருடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரக நிலை எப்படி இருந்தால் அவருக்கு திருமணம் தாமதமாக ஆகியிருக்கும், அதேபோல் அவருக்கு குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் ஒரு பெண் ஜாதகர். 22/6/1995 பிறந்துள்ளார். காலையில் 10:55 பிறந்துள்ளார். இவர் பெண் ஜாதகர், கடலூர். இவருடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், 1ஆம் பாதம் ஆகும். இவருடைய லக்னம் சிம்ம லக்னம். லக்னத்திலே செவ்வாய், 3இல் ராகு, 4இல் குரு, 8இல் சனி, 9இல் கேது சந்திரன், 10இல் சூரியன் புதன், 11இல் சுக்கிரன் புதன், 11இல் சூரியன். இவர் பிறக்கும் பொழுது கேது திசை 5 வருடம் 7 மாதம் 17 நாட்கள் பிறந்துள்ளார். அதன் பிறகு சுக்கிர திசை ஒரு 20 ஆண்டு காலம். அதன் பிறகு சூரிய திசை ஒரு 6 ஆண்டு காலம். 31 வயது 4 மாதம் 17 நாட்கள் வரைக்கும் இவருக்கு சூரிய திசை நடக்கும். இவருக்கு வயது தற்போது 31 வயது 1 மாதம் 12 நாட்கள் ஆகிறது. இவருக்கு திருமணம் 30 வயது வரைக்குமே இவருக்கு திருமணம், 29 முடிந்து 30 வயது ஆரம்பிக்கும் வரைக்குமே அவருக்கு திருமணம் நடக்கவில்லை. இவருக்கு லக்னத்திலே செவ்வாய் 7ஆம் இடத்தை சேதப்படுத்துகிறது. அதேபோல் 7ஆம் அதிபதி அப்பொழுதுதான் 00 டிகிரி சனி 8இல் மறைந்து இந்த செவ்வாயினுடைய பார்வையில் அமைந்திருக்கிறார். 7ஆம் அதிபதி இந்த பாவகத்திற்கும் நடுவில் இந்த அமைப்பில் இருக்கிறது. அடுத்தது ராசிக்கு 7ஆம் இடம் ராகு கேது அமைப்பில் உள்ளார். லக்னத்துக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தை தன் வீட்டுக்கு 12இல் குரு மறைந்திருந்தாலும் சனியினுடைய பார்வை குருவிற்கு விழுகிறது. 5ஆம் பாவகத்திற்கும் சனியினுடைய பார்வை விழுகிறது. புத்திரபாகிய அமைப்பு தாமதமாக அமைப்பு இருப்பதால் இவருக்கு அந்த திருமணம் மிகவும் தாமதமாக 29 வயது முடிந்து 30 வயது வரைக்கும் காலந்தங்கடத்து இருக்கிறது. இவருக்கு 5ஆம் பாவகம், அதாவது நடப்பது இப்பொழுது சூரிய தசையில். இவருக்கு புதனுடைய புத்தியில் தான் திருமணம் நடந்தது. புதன் சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்திருப்பதால் குடும்பாதிபதி 11ஆம் அதிபதி என்ற அமைப்பில் சூரிய தசை 11ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து சூரிய தசை புதனுடைய புத்தியில் இவருக்கு திருமணம் நடந்தது. அதேபோல் சூரிய தசையில் சுக்கிர புத்தி, சுக்கிரன் 5ஆம் அதிபதியினுடைய தொடர்பை பெற்ற சுக்கிரன் 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று நல்ல அமைப்பில் இருப்பதால் 5ஆம் பாவகம் குருவாகி அந்த குருவினுடைய தொடர்பை பெற்ற சுக்கிர புத்தியில், அதாவது சூரிய தசை சுக்கிர புத்தியில் இவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குரு சனியாலும் செவ்வாயாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். 5ஆம் பாவகத்திற்கும் சனியினுடைய தொடர்பு கிடைக்கிறது. அதனால் இவருக்கு 5ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டு குருவும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருப்பதால் முதல் குழந்தை பெண் குழந்தை, அதாவது சூரிய தசையில் சுக்கிர புத்தி 5ஆம் அதிபதி தொடர்பு பெற்ற சுக்கிரன் இவருக்கு பெண் குழந்தையை கொடுத்திருக்கிறார். அதே போல் இது அவருடைய கணவருடைய ஜாதகம். இவர் ஆண் ஜாதகம். இவர் 6/12/1990 பிறந்துள்ளார். இவர் 12:30 விடியற்காலை, அதாவது இரவில் பிறந்துள்ளார். இவர் ஆண் ஜாதகர், கடலூரில் பிறந்தார். இவருடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம், 2ஆம் பாதமாகும். இவர் லக்னம் சிம்ம லக்னம். 4இல் சூரியன் சுக்கிரன் அஸ்தங்கம், 5இல் சனி புதன், 6இல் ராகு, 10இல் செவ்வாய். இவர் பிறக்கும் பொழுது சனி தசை 12 வருடம் 3 மாதம் 1 நாட்கள். அதன் பிறகு 17 ஆண்டு காலம் புதன் தசை. அதன் பிறகு கேது தசை. 36 வயது 3 மாதம் 1 நாட்கள், அதாவது 37 வயது நடக்கும்போது வரைக்கும் அவருக்கு கேது தசை. இவருக்கு வயது தற்போது 35 வயது 7 மாதம் 28 நாட்கள் நடக்கிறது. இவருக்கு தற்போது நடப்பு தசை கேது தசையில் சனி புத்தி முடிந்து புதன் புத்தி 7/3/2027 வரைக்கும் புதனுடைய புத்தி நடக்கிறது. இவருக்கும் லக்னத்திற்கு 2ஆம் இடம் 2ஆம் அதிபதி சனியோடு சேர்ந்து கொஞ்சம் பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார். அதேபோல் ராசிக்கு 7ஆம் இடம் ராகு கேது அமைப்பு இருக்கிறது. லக்னத்துக்கு 7ஆம் இடத்து சனியினுடைய தொடர்பு கிடைக்கிறது. இதுபோல் எல்லாம் இருப்பதால் லக்னத்துக்கு 5ஆம் இடத்திலும்
சனி அமர்ந்து அந்த புத்திரபாகிய தாமத்தை தாமதப்படுத்துகிறார். அந்த அதிபதி 12ல் மறைந்துதான் உச்சமாகிறார். ராகுகேது கூட அமைப்பில் இருக்கிறார். 7ஆம் பாவத்திற்கு சனி, திருமணத்தை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவத்திற்கு சனியினுடைய தொடர்பு இருப்பதால் இவருக்கு திருமணம் தாமத அமைப்பில் இருக்கிறது. இவருக்கு 33 வயது முடிந்து 34வது வயதில் தான் இவருக்கு திருமணம் நடந்தது. அதாவது இவருக்கு கேது தசை சனி புத்தியில் திருமணம் நடந்தது. சனி 6ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகவும் செயல்படுவார். இந்த 7ஆம் அதிபதியாக செயல்படும் பொழுது அவர் கேது தசையில் இந்த சனியுடைய புத்தியில் திருமணத்தை கொடுத்தார். இப்போ புதனுடைய புத்தி 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட குருவின் வீட்டில் அமர்ந்த இந்த புதனுடைய புத்தியில் இவருக்கு பெண் குழந்தை, 5ஆம் இடம் சனி பாதிக்கப்பட்டிருப்பதால் இவருக்கு அந்த முதல் குழந்தை பெண் குழந்தை. அந்த அதிபதி 12ல் மறைந்து உச்சம் பெற்று ராகுகேது அமைப்பில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். இதனால் இவருக்கு பெண் குழந்தை, சனி தசை புதன் புத்தி 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட அந்த புதனுடைய புத்தியில் இவருக்கு பெண் குழந்தை பிறந்தது. இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த 5ஆம் பாவகம் குருவினுடைய தொடர்பை பெற்ற கிரகங்கள், 5ஆம் பாவகத்தினுடைய தொடர்பு பெற்ற கிரகங்கள் அந்த குழந்தை அமைப்பை கொடுக்கும். இவருக்கு குருவும் 5ஆம் பாவகமும் பலவீனமாக இருப்பதால் இவருக்கு அந்த முதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்தது. இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த குழந்தை பிறப்பு எப்படி ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எப்படி பிறக்கும் என்பதை பற்றி அவருடைய கிரக நிலையை வைத்து நாம் சுலபமாக சொல்லிவிடலாம். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் வணக்கம்.